இன்றைக்கி காலையிலே போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போல்லாம் ஹஸ்பண்டு சொன்ன மாதிரி கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் தான் வாங்கிட்டு வரேன். இந்த கத்திரிக்காய் பார்த்தோன்னே எனக்கு செம்ம டெம்டிங்கு. ஏன்னா கத்திரிக்காயில் எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு ரொம்ப நாளான ஃபீல் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் எண்ணெய் தவிர மற்றவங்க யாருக்குமே கத்திரிக்காய் பிடிக்காது. அதாவது பர்டிகுலராக என் குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஆனால் எண்ணெய் கத்திரிக்காய் வச்சா அந்த மசாலா அந்த கிரேவிக்கு ஆச்சு சாதம் சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால தான் எண்ணெய் கத்திரிக்காய் வச்சுருக்கேன். வேறு எதுவுமே கத்திரிக்காய் வச்சு செய்யவே முடியாது. அதனால் 3 கத்திரிக்காய் வந்து நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்து இந்த பேஸ்ட்டோடு சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்கும். இது என்ன பேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறீங்க? இந்த பேஸ்ட்டு ஒன்றுமே இல்லைங்க. தேங்காய், தக்காளி, புளி, வெங்காயம் இதை மட்டும் அரைச்சிட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், உப்பு அவ்வளோதாங்க. செம்மையாக வதக்கி எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண கத்திரிக்காய் அதில் சேர்த்து கொஞ்சமாக பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து தண்ணி போதுமான அளவுக்கு விட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தால் நல்லா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் எனக்கு எவ்வளோ சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு டெம்டிங்காகவும் சூப்பராகவும் இருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காத என் குழந்தைங்களே சாப்பிட்றாங்கன்னு